அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் இன்று நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திரு கு. சாமித்துரை ஐயா, உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பொதுமக்கள், மாணவர்கள், வாசகர்கள் என அனைவரையும் நூலகம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் திரு கு. சாமித்துரை ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்ய உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமதி சிவகாம சுந்தரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். திரு கு. சாமித்துரை ஐயா அவர்கள் 36 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட குற்றவியல் வழக்கறிஞர் மற்றும் உயர்நீதிமன்ற கிளை சீனியர் மீடியேட்டராகவும் உள்ளார். மேலும் நீதித்துறைக்கான அரசு வழக்கறிஞராகவும் சட்ட உதவி ஆணையத்தின் குழு வழக்கறிஞராகவும் உள்ளார். 1989 முதல் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் மற்றும் நீதி பேராணை வழக்குகளில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிறார். போக்சோ தொடர்பான நூல் மற்றும் கையேடுகள் உட்பட 45 சட்ட நூல்களின் தொகுப்பு பிரெயில் வடிவமாகவும் வெளியிட்டுள்ளார். 2024 ஆண்டிற்கான சமூக தாக்கத்திற்கான NHF விருது, 2020 ஆண்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தால் வழங்கப்பட்ட சிறந்த மனிதநேய வழக்கறிஞர் விருதும் மற்றும் 2020 ஆண்டு தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் வழங்கிய அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் என எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். சீமை கருவேலம் மரங்களை அகற்றுவதற்கான வழக்கறிஞர் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாது MMBAவின் முன்னாள் தலைவராகவும் MBHAA உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் முன்னாள் செயலாளராகவும் இருந்துள்ளார். தற்பொழுது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் தமிழ்நாட்டின் மாநில தலைவராக பணியாற்றி வருகிறார். மேலும் மதுரையின் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க சட்ட ஆலோசகராகவும், ரெட் கிராஸ் சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினராகவும், மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை எத்திக்ஸ் கமிட்டி சேர்மனாகவும் உள்ளார். ஐயா அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தற்போது நமது சிறப்பு விருந்தினர் திரு கு. சாமித்துரை ஐயா அவர்களை சிறப்பு செய்ய நமது நூலகத்தின் முதன்மை நூலகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தற்போது சிறப்புரையாற்ற திரு சாமித்துரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பினை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தினத்தில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேராக நான் பெருமையாக கருதுகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை கொடுத்த தலைமை நூலகம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய PRO சிவகாமி சுந்தரி மேடம் அவர்களுக்கும், DC அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் மலாடி அவர்களுக்கும், வழக்கறிஞர் நண்பர்களுக்கும், கல்லூரி மாணவிகள், ஆஸ்பிரண்ட்டாக எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். It is workable, it is flexible, and it is strong enough to hold the country together both in peacetime and in wartime என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டம்
நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை விட அந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட தலை சிறந்தது உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காட்டிலும் அது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை இந்த நேரத்திலே நான் மீண்டும் நினைத்து பார்க்கின்றேன். வரலாற்றிலேயே தலைசிறந்த ஒரு படைப்பு என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம். 2 வருடங்கள் 9 மாதம் 18 நாட்கள் மிக சிறப்பாக 147 முறை டிபேட்டிலே இந்தியாவில் எல்லா விதமான முக்கிய அம்சங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைசிறந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் எடுத்து உருவாக்கப்பட்டது தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். 1,45,000 வார்த்தைகளை உள்ளடக்கிய நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். தலைசிறந்த இந்த சட்டம் மிக குறைவாக எழுதப்பட்ட அமெரிக்காவிலே 4,400 வரி இருக்கக்கூடிய அந்த சட்டம் மிக பழமையான ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்று சொன்னால் அமெரிக்காவிலே இருக்கக்கூடியதை சொல்ல முடியும். ஜெர்மனியிலே கிட்டத்தட்ட 20,000 வார்த்தைகள் தான் இருக்கின்றன. பிரான்சிலே கிட்டத்தட்ட 4,600 வார்த்தைகள் தான் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய மிகப்பெரிய பங்களிப்பு தலைசிறந்த எல்லாவற்றையும் எடுத்து கிட்டத்தட்ட 1,45,000 மிகப்பெரிய வார்த்தைகளை உள்ளடக்கிய நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு தலை சிறந்தது, விலை மதிக்க முடியாதது, பாராட்டுக்குரியது. இன்றைக்கி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் யார் பதவி ஏற்றாலும் சரி, யாரை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்றாலும் சரி, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா சரியாக இல்லையா என்பதை இந்த அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பவர், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவனுடைய மிகப்பெரிய அதிகாரங்கள் என்ன, அது மட்டுமல்ல பார்ட் 3 பார்ட் 4 மிக தலைசிறந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மிகப்பெரிய சிறப்பாக கொண்டு வந்த ஒரு இது இருக்குதுன்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதில் பார்ட் 3 பார்ட் 4 என்பது மிக 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 முக்கியமான இந்தியாவினுடைய சோல் என்று சொல்லலாம். ஆத்மா, ஆன்மா என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த சட்டங்கள், சரத்துக்கள் மிக தெளிவாக இந்திய அரசியல் சட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பூரண சுதந்திரம் என்பதை 1930 ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் முறையாக சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த கான்ஸ்டிடியூஷன் முடிக்கக்கூடிய அந்த 7 பேர் கமிட்டியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக மிக அந்த கமிட்டி அந்த முடித்த நாளை இன்றைய தினத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுக்கு 2 சிறப்புகள், சுதந்திர தினத்தையும் கான்ஸ்டிடியூஷனையும் கொண்டாடுவதைப் போல நாம் இந்த தினத்தையும் மிக முக்கியத்துவமாக நாளாக நாம் பார்க்கின்றேன். நாம் எதெல்லாம் இங்கே மிக முக்கிய அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆர்டிக்கல் 14 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒன்று சரத்து ஆர்டிக்கல் 14, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம், சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த ஆர்டிக்கல் 14 இருக்கிறது. இந்த ஆர்டிக்கல் 14 எத்தனையோ வழக்குகள் இந்திய தேசத்திலே பல லட்ச வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு காலையில் இப்போ போனால் கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய நீதி பேராணையிலே என்ன மாதிரியான முக்கிய வழக்குகள் வருகிறது என்று சொன்னால், ஆர்டிக்கல் 14 இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிக்கல் 15 பொது வேலை அமைப்புதில் அதாவது எந்த வகையிலையும் ஜாதி, இனம், மதம், அந்த பாலினம், அவங்க பிறந்த இடத்த வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிக்கல் 16 எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது. ஆர்டிக்கல் 19 ரைட் டு ஈக்குவாலிட்டி மாதிரி, அதே மாதிரி அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்த ரைட். அதே போன்று நமக்கு இந்த ஆர்டிக்கல் 19 பேஸ் பண்ணி பல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
ஆர்டிக்கல் 19 பயன்படுத்தி வந்தது தான் மிகப்பெரிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இன்றைக்கி எவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம், யார்கிட்டையும் எதுவுமே செய்ய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மிக தெளிவாக உதவியாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் ஆதாரங்கள் வேண்டும். அந்த ஆதாரங்களை பெறுவதற்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சாட்சிகள், சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் வேண்டும். இதை அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு தளமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒருவேளை அந்த ஆக்ட் படி தகவலை ஒருவர் கேட்டு தரவில்லை என்று சொன்னால் அவருக்கு கடுமையான தண்டனைகளை அங்கே வைத்திருக்கின்றார்கள். 25,000 ரூபாய் வரை அபராதம், பெர் டே 250 rupees அபராதமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்டத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆர்டிக்கிள் 20 அங்கே ஒருவனை ஒரு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டவனை மீண்டும் அதே காரணத்துக்காக அவனை கைது செய்யக்கூடாது. ஆர்டிக்கிள் 21 மிக மிக முக்கியமான ஒன்று. தனி மனிதனை தவிர சட்டத்தில் வேறு எந்த வகையிலையும் அவனுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது. அந்த உரிமை என்பது சட்டத்தின் அடிப்படையை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. இன்றைக்கி எத்தனை அது மாதிரி ஏராளமான ரூடுல் ஷா என்ற ஒரு மிகப்பெரிய வழக்கு. இவன் ஜெயிலில் இருந்து தண்டனை ஆகி உள்ள ஜெயிலில் பழையபடி தீர்ப்பு முடிந்ததற்கு பிறகு 14 வருடம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கான் ஜெயிலில். அந்த உள்ளே இருக்கக்கூடியவனுக்கு யாருமே உதவி செய்யலை. கடைசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது வழக்கை எடுத்து இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கிலே இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. காம்பன்சேஷனை இந்த வழக்கிலே உத்தரவு கொடுக்கின்றார்கள். இது 1979 காலகட்டங்களில் வந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதை பயன்படுத்தி இப்பொழுது பல தீர்ப்புகள் கொடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக நம்பி நாராயணன் என்ற ஒரு வழக்கு 2018 ஒரு லீடிங் கேஸ். எப்படி என்று சொன்னால், நம்முடைய அப்துல் கலாம் நம்மளுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தக்கூடிய சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய அவர்களோடு பணியாற்றிய ஒரு நபர். இவர் கூட உடன் பணியாற்றியக்கூடிய இவர் மீது கேஜிபி என்று ரஷ்ய உளவாளி என்று இவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு இவரை சிறைக்கு அனுப்புகிறார்கள். சிறைச்சாலையில் போய் அவர் இருந்தது கேரளா இருக்கக்கூடியது. அதுக்கு பிறகு அவர் விடாமல் ஃபைட் பண்ணி இந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் ஏஜென்சிக்கு மாற்றுகின்றார்கள். இந்த வழக்கு அதற்கு பிறகு வந்ததற்கு பிறகு சிபிஐ இந்த வழக்கு ஐபி எடுக்கின்றார்கள். ஐபி எடுத்து ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த வழக்கிலே சில முக்கிய தீர்ப்புகளை கொடுக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த யாரெல்லாம் ஹெட்டாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ். 50 lakhs அவருக்கு காம்பன்சேஷன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த வழக்கு நடந்து 2018 தான் இந்த தீர்ப்பை இப்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய மிகப்பெரிய அவனை சட்டத்தை தவிர வேறு எந்த உரிமையும் எந்த சூழ்நிலையிலும் பாதித்து விடக்கூடாது. ஆர்டிக்கல் 14 நாம் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடியதுன்னு சொன்னால், இன்றைக்கி பல வழக்குகளில் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு முத்தம்மா என்ற ஒரு வழக்கு, நிருபாபா ராவ் என்ற நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய அம்பாசிடராக இருந்தவர்கள். அந்த அம்மாவை அவங்க பதவி காலத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகாமல் இருந்து அது என்னென்ன ப்ரொசீஜர் இருந்து அதுக்கு மேலே இருந்தால் அவங்க இந்த துறைக்கு மேலே போக முடியாது, ஃபாரின் செக்ரட்டரி ஆக முடியாதுங்கிறதெல்லாம் சில கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள். இதை சேலஞ்ச் பண்ணி அவங்க போகிறாங்க. ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் மிக தெளிவான தீர்ப்பினை அந்த வழக்கிலே கொடுக்கின்றார்கள். அந்த வழக்கில் கொடுத்து அதை எடுத்து அந்த பேர் முத்தம்மா என்ற அந்த பெண்மணி நிருபமா ராவ் அன்றைக்கி அவங்க பெரிய லெவலில் போய் திகேக்கில் நம்முடைய கண்ட்ரியினுடைய அம்பாசிடராக போகக்கூடிய அளவில் அந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இருந்தது. இது ஆர்டிக்கல் 14, டிஸ்கிரிமினேஷன் 16, இது இரண்டையும் கனெக்ட் பண்ணி வரக்கூடிய ஒன்று. மற்றொரு வழக்கு என்று சொன்னால் விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்கிலே தன்னுடைய அரசு ஊழியர், சோசியல் ஒர்க்கர் ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறார், குழந்தை திருமணத்தை.
அந்த குழந்தை திருமணத்தினுடைய வயது 9 வயது தான் அந்த குழந்தைக்கு. ராஜஸ்தானில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட். பன்வாரி தேவி. அதுக்காக ஹஸ்பண்ட் முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி அந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு போகப்போ விடுதலையும் ஆகிவிடுகிறது. அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் இருந்து அங்கே தண்டனை ஆனாலும் கூட ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, அங்கே பணி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, அவங்களுடைய லைஃப் எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லப்பத்தான் இந்த வழக்கிலே மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் எடுக்கிறது. இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியை பேஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கிடைக்காத பல அம்சங்களை சர்வதேச அளவிலே எடுத்து இந்த வழக்கிலே மிகப்பெரிய தீர்ப்பை கொடுக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை வச்சு 2013 ஒரு ஆக்ட் கொண்டு வரப்படும். போஷ் என்ற ஆக்ட் 2013 கேம் இன்டு ஃபோர்ஸ் என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த உச்ச நீதிமன்றத்திலே ஆர்டிக்கல் 14, 16 பண்ணி இன்றைக்கி எந்த இடங்களையும் சரி ஐசிசி கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அங்கே 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அந்த கமிட்டி கம்பல்சரியாக இயங்க வேண்டும். இது ஹைகோர்ட்டில் இருக்குது, எல்லா பிளேசஸ்லேயும். ஸோ இதனால் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. யாராவது அவங்க உடனே இது பண்ணால் அவங்கள ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ், அவங்களுக்கு சர்வீஸ் ரிஜிஸ்டரில் எழுதக்கூடிய ஒரு பெரிய இது, அவங்கள இந்த கேர்ளுக்கு 3 மாதம் ட்ரான்ஸ்ஃபர், லீவு, ஹாலிடேஸ் எல்லாமே கொடுக்குற பெரிய சாலியன் ஃபீச்சர்ஸ் இந்த ஆக்டில் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அம்சமாகும். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 22 அங்கே ஒரு சட்டத்தில் இப்போ அவரை தவறாக வித்தின் 24 hours அவங்கள ரிமாண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர், எப்படி அவருக்கு எதிராகவே கம்பல்சரியாக நீ சாட்சி சொல்லணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, இதெல்லாமே ஆர்டிக்கல் 22 வரக்கூடிய ஒன்று. ஆர்டிக்கல் 23 அவர் ஒரு குழந்தையை கட்டாயப்படுத்தி 14 வயசு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் அவங்கள பிச்சை எடுக்கிறதுக்கோ மற்ற எந்த காரியத்துக்கோ பயன்படுத்தினா இஸ் பீனல் அஃபென்சஸ். ஆர்டிக்கல் 24 அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் குழந்தைகளை வேலைக்கு வச்சுருந்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட். ஆர்டிக்கல் 24. ஆர்டிக்கல் 25 நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய மிகப்பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னு சொன்னால் ப்ரீஆம்பிள், முகப்புரை. அந்த முகப்புரையிலே எல்லாமே நமக்கு வந்துடும் கம்ப்ளீட்டாக, வேறு எதுவுமே நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனையோ முறை மாற்றணும்னு நினச்சாங்க, பட் மாற்றவே முடியாத பெரிய ஒரு சிறப்பம்சம் ப்ரீஆம்பிள். அந்த முகப்புரையிலேயே நமக்கு சோசியலிச சமுதாய, சமதர்ம, ஃபெட்டர்னிட்டி எல்லாவற்றையும் அங்கே உள்ளே வந்துடுது கம்ப்ளீட்டாக. அது இன்றைக்கி அதில் மத சார்பின்மையும் மிக முக்கியத்துவமாக வந்திருக்கின்றன. அந்த மத சார்பின்மை தான் இன்று வர ஆர்டிக்கல் 25 30 வர மிகப்பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறது. ஆர்டிக்கல் 25 பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரொபகேட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. யாரையும் புண்படுத்தக்கூடாது, பிற மதத்தை புண்படுத்தக்கூடாது, வேறு யாரையும் இது பண்ணக்கூடாது. இந்த ரைட்ஸ் யாருமே செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இந்தியாவில் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். தோ 80% ஹிந்து மெஜாரிட்டி இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த உரிமையை அங்கே கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 106வது அமெண்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த 106வது அமெண்ட்மெண்ட் பெண்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. 33% ரிசர்வேஷன் 2023 பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலேயுமே அவங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு கிடைக்கக்கூடிய, வரக்கூடிய பார்லிமெண்ட்டில் கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய பங்களிப்பு. அது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா பெண்கள் ரொம்ப நாள் பாரதி கண்ட கனவு இப்பொழுது நனவாகி கொண்டிருக்கிறது. ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லா துறைகளையும் வர வேண்டியிருக்கு. ஜுடிஷியரிலையுமே இன்றைக்கி ரொம்ப எண்ணிக்கை சுப்ரீம் கோர்ட் லெவலில் மிக கம்மியாக இருக்கிறது. ஆர்டிக்கல் 21 கூட ஃபண்டமெண்டல் ரைட்டில் கூட ஸ்பீடி ட்ரையல் இஸ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ உதாரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ சீஃப் அவங்க பதவி ஏற்ற உடனே சொன்னது 90,000 வழக்குகள் எங்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் தேங்கியிருக்குன்னு. ஸோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழக்குகள் தேர்ந்து முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கே 300 years ஆகும் சொல்லி ஜஸ்டிஸ் மார்கண்டியன் கட்சி சொன்னார்கள். அவ்வளவு தூரம் பெண்டன்சி இருக்குது. ரேஷியோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது.
இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தான் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரப்போ தான் கான்ஸ்டியூஷன் மிக முக்கியமாக இருக்கிறது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பெரிய இதில். அதே மாதிரி ஆர்டிக்கல் இன்றைக்கி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்பதை ஆர்டிக்கல் 36 45 வரை கொடுத்துருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஆர்டிக்கல் 42 எங்கே எப்படின்னு சொன்னால் வேலையில் ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி. அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய லீவ் ஹாலிடேஸ், எப்படி ஹஸ்பண்டுக்கு கூட அதனால் ஒரு ஹாலிடேஸ் தரலான்னு சொல்லி இப்போ லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி அடாப்ஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கு இதனுடைய பரிணாம வளர்ச்சி, அவங்களுக்கு என்னென்ன லீவ் கிடைக்கும், சரகேட்ரி மதர் அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இது எல்லாமே கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி கிடைக்கப்பட்டது. ஒரு வழக்கு கூட சமீபத்தில் வந்தது. கல்லூரி மாணவி திருமணமாகி குழந்தை பிறந்து விட்டது. அவங்க காலேஜுக்கு போக முடியல, அட்டண்டன்ஸு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. எக்ஸாமுக்கு போகப்போ ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு சொல்லி எழுத விடலை. ஹைகோர்ட் டைரக்ஷனில் உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் என்று தான் நான் பார்க்கின்றேன். பெண்களுக்காக, மைனாரிட்டிக்காக, அங்கே இருக்கக்கூடிய அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்காக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஏராளமாக இருக்கிறது. 39A இஸ் a very very important one. ஆர்டிக்கல் 39A. 39A என்ன? இப்போ இன்றைக்கி எல்லாருமே வசதி இருந்துச்சுன்னா, இது ஹைகோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ செலவாகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன செலவாகும், அவன் சொத்தை வித்துற வேண்டியதாக டோட்டலாக. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே கேசஸாக போய்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? இது எல்லாமே மணி இஸ் நாட் எ கிரைட்டீரியா. வீடு தேடி நீதி செல்க, தட் இஸ் த கான்செப்ட் இஸ் ஆர்டிக்கல் 39A. ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, எப்படி லீகல் சர்வீஸில் எப்படி இலவசமாக அவர்களுக்கு உரிமை தருவது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த கமிட்டி இருக்கிறது. இதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்க. சேர்மன் இஸ் எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், சப்ஜட்ஜ் கேடர் செக்ரட்டரி. இந்த செக்ரட்டரிகிட்ட நீங்கள் ஒரு பெட்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும், நான் பாவர்ட்டி லைனில் இதாக இருக்கேன், என் ஃபேமிலி ரொம்ப சஃபரிங்காக இருக்குது. விமனுக்கு விடோவுக்கு அந்த கேட்டகரியில் கொடுக்குறாங்க, மற்ற சீனியர் சிட்டிசனுக்கு அந்த இது கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் ஆர்பிஏடின்னு சொல்லக்கூடிய ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு மனு கொடுத்தால் அவங்களே ஒரு லாயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்ப்ளீட்டாக அவங்களே பார்த்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப் டு சுப்ரீம் கோர்ட். ஸோ இது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 39A நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆர்டிக்கல் 32 மிக முக்கியமானது, சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாட் ஆர் த பவர்ஸ், அவங்களுக்கு எப்படியெல்லாம் என்னென்னலாம் வகையான ரிட் இதில் அவங்களுக்கு பவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஹைகோர்ட்டை பொறுத்தவரை 226 ஆர்டிக்கல் 226 மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. 48A ஆர்டிக்கல் என்வைரன்மெண்டல் லா இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சமீபத்தில் 2 வழக்குகள் நீதிமன்றம் என்னை நியமித்திருந்தார்கள். அதில் ஒரு வழக்கு ஒரே இடத்துல 5 யானை இறந்துடும், அந்த எலிஃபெண்ட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ் கோயிங் ஆன் ஸ்டில். இந்த மாதிரி பல வழக்குகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஈவன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேர் இருந்தாங்க அக்யூஸ்ட். அந்த 7 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலமாக என்னை அப்ரோச் பண்ணார். அவர் பெயர் ரவிச்சந்திரன். அந்த ரவிச்சந்திரன் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், 3 சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஃபேவராக போட்டிருக்காங்க, ரெசல்யூஷன் சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காங்க, ஆனால் கவர்னர் எந்த பவர்ஸும் செய்யலை. ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் 161 அதை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு நாங்கள் ஹைகோர்ட்டிலே தாக்கல் செய்தோம். அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பேரறிவாளன் மற்றவங்களுக்கெல்லாம் சேர்ந்து அந்த வழக்கில் பெயில் கிராண்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் தான் இருக்காங்க, ஜெயிலில். ஸோ இது மாதிரி 37 வருஷம் அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க சோஃபார். அதில் ரெமெடி, வாட் இஸ் த ரெமெடி கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆர்டிக்கல் 32 போல நாம் மிக முக்கியமான ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதை நான் உங்களோடு சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆர்டிக்கல் 51A 1976 42வது அமெண்ட்மெண்ட்டாக வரப்பட்ட ஒன்று. ஆர்டிக்கல் 51A ஏன் நம்ம இந்தியருக்கு மிக முக்கியம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டினா என்ன?
ரைட்ஸ் வந்து இஸ் எ மேண்டேட்டரி, கம்பல்சரியாக அது கவர்மெண்ட் அவங்க செய்யலைன்னு சொன்னால் ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் செசாரிஃபைடு மேண்டமஸ், ரிட் ஆஃப் ப்ரைவிஷன், ரிட் ஆஃப் இப்போ அது மாதிரி கோ வாரண்டோ பல இது ஹேபியஸ் கார்பஸ் இது போன்ற பல வகையான ரிட் மனுக்கள் மூலமாக நாம் உரிமைகளை பெற முடியும். பட் சேம் டைம் ஆர்டிகல் 51A வந்து மிக டிஸ்கஷனுக்கு பிறகு அது ஏன் கொண்டு வரணும்னு சொன்னால் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இதை வந்து பெஸ்ட்டாக நமக்கு வந்து வரணுங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த 51A வைத்திருக்கிறார்கள். அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று நான் இதை சொல்ல வேண்டும். நம்பர் 1, ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியையும் தேசிய கீதத்திற்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஃபஸ்ட் இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸே சம்டைம்ஸ் சதர் ஸ்டேட்டில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம நேஷ்னல் ஆந்தம் வர்றப்பையும் நம்முடைய இது வர்றப்போ தேசிய கொடி ஏற்றுறப்ப இது வந்து மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம். யூ ஹானர், செரிஷ் அவர் நோபல் அவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு உரிய ரெஸ்பெக்டை நாம் தர வேண்டும். இன்றைக்கி கண்ட்ரியில் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நான் நடத்தின எத்தனையோ வழக்குகள் நான் நடத்தி இருந்தாலும் ஜெய்ஹிந்திபுரம் சேர்ந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்திருந்தார். அவருக்கு தாமர பட்டயம் கொடுத்து தமிழ்நாடு சிஎம் கொடுத்துருந்தாங்க. அந்த இதை வச்சு தமிழ்நாடு பென்ஷன் அவர் வாங்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து சென்ட்ரல் பென்ஷன் எஸ்எஸ்எஸ் பென்ஷன் என்று ஒன்று உண்டு. இந்த பென்ஷன் எனக்கு வேண்டும் என்று அவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். கேட்டால் ஜெயிலில் அவர் இருந்தால் அதுக்கு என்ன வேர் இஸ் த எவிடன்ஸ் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். 3 வருஷத்துக்கு மேலே எந்த ரெக்கார்டும் வைக்க மாட்டாங்க, எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதை நீதிமன்றத்தில் வந்து சொல்லப்போ ஏன் 17 வருஷம் கழித்து நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, லேச்சஸ் என்ற ஒரு கேள்வி வந்தது. ஒன் இஸ் லேச்சஸ், அனதர் ஒன் இஸ் தேர் இஸ் நோ டாக்குமெண்ட்ஸ். அப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் ஆர்கியூ பண்ணப்போ சொல்லுது கோ பிரிசனர் சர்டிஃபிகேட், தட் இஸ் கக்கன்ஜி கொடுத்துருக்காங்க. அனதர் ஒன் இஸ் மாயாண்டி பாரதி கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மாயாண்டி பாரதி எத்தனை பேர் தெரியும்? தேங்க்யூ. ஸோ மாயாண்டி பாரதிங்கிறத நம்ம தயவுசெய்து மதுரையில் நம்ம தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடியவங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் செகண்ட் திங் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 14 இயர்ஸ்லேயே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பே கல்லுக்கடை மறியலில் கலந்துக்கின்ற ஒரு லீடர் ஃபஸ்ட். அதுக்கு பிறகு காந்தியினுடைய சீடனாக இருந்து ரொம்ப எல்லா போராட்டங்களையும் கூட இருந்து 1942 குயிட் இண்டியா மூமெண்ட்டில் இருந்து அதுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு 14 வருஷம் சிறைச்சாலையில் இருந்திருக்கார். அவர் பேரே ஏறுனா ரயில் இறங்குனா ஜெயிலு. அவரை வச்சு பாரதி ராஜா அந்தி மந்தாரை படமே எடுத்தார். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஒரு லீடர். நான் ஹைகோர்ட்டில் அவர் 5 முறை அழைச்சி கூட்டு போய் எல்லா ஜட்ஜஸையும் வச்சு அவரை ஹானர் பண்ணோம். பிகாஸ் இப்படிப்பட்ட தலைவர்கள் இப்போ தான் ரீசன்ட்லி பாஸ்டாகவே அவர் இறந்துட்டாங்க ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு. அவர் மாறி தலைவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க வெரி வெரி லிட்டில், ரொம்ப எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த தலைவர்களை நாம் ஹானர் செய்ய வேண்டியது இட் இஸ் அவர் டியூட்டி ஆஃப் தி ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை. ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் நமக்கு எல்லா ரைட்ஸும் வந்துடுது. ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆர்டிகல் 21A வந்துருச்சு. இந்த ரைட் டு எஜுகேஷன் இன்றைக்கி நமக்கு கிடைச்சதுனால தான் இன்றைக்கி டிவி ஸ்கூலில் பெரிய பெரிய ஸ்கூல் எந்த காலேஜ் எங்கே போனாலும் சரி, மெயினாக ஸ்கூல்ஸ் ஒரு சாதாரண ரிக்ஷாவாலா பிள்ளைகள் படிக்க முடியும். ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆர்டிக்கல் 21A வந்த ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட். நமக்கு அந்த அமெண்ட்மெண்ட் கிடைச்சது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. 2009 ஒரு ஆக்டுக்கு வந்துச்சு, கேம் இன்டு ஃபோர்ஸ். நடைமுறைக்கு வந்து 2010. ஸோ இது எல்லாம் ஏன் நமக்கு முக்கியம் என்று சொன்னால், இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சட்டங்கள் சேர வேண்டும், உரிமைகள் எல்லாருக்கும் போய் கிடைக்க வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். கான்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒரு பெரிய குரூப்புக்கு மட்டும் கிடைச்சிட்டு இன்னொரு குரூப் கிடைக்காமல் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அண்டர் ப்ரிவிலேஜ் மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்பெஷல் இதை கொடுக்கணும். அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நல்சா கேஸ் இஸ் எ வெரி பாப்புலர் கேஸ். 2014 கொடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே நாம் பார்க்கிறோம் என்ன சொன்னால் 2014 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்
அவங்களுடையது என்ன, வாட் இஸ் த பவர், அவங்களுக்கு எலெக்ஷனில் வாட் இஸ் த ரைட்ஸ், அவங்களுடைய அது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எப்படி கொண்டு வர்றது, அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு வாட் இஸ் த பனிஷ்மெண்ட். இது ஒரு நியூ ஆக்ட். அந்த ஆக்ட் 2019 இந்த 2014 வரக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய எவாலுவேஷனில் ஆர்டிக்கல் 21, 19, 16 இதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள ஜஸ்ட்டு கேலி செஞ்சால் மினிமம் 3 years இம்ப்ரிசன்மெண்ட். ஏன்னா இதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷனில் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றிகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் நான் இதை பெருமையாக சொல்ல முடியும். அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சட்டம் 2016 இந்த ஆக்ட் வந்தது. இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா பேரா ஒலிம்பிக்கில் அவங்க இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இன்றைக்கி இந்தியாவில் நார்மல் மேன் வாங்காததை இந்தியாவுக்கு இமேஜை கொடுக்குறதே அவங்க தான். எத்தனை அவார்ட்ஸ், எவ்வளோ பெரிய, இங்கே வந்து மதுரையில் எத்தனையோ பெரிய விளையாட்டு வீரர்கள், தயாச்சந்த் விருதை பெற்ற வீரர்கள் மதுரையில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு இமேஜ். அவங்களுக்கு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்கள மாதிரி இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்கு, ஆர்டிசம் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாட் ஆர் த ரைட்ஸ். இப்போ இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, கிராஃப்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கற்றலில் குறைபாடு என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன செய்யறது. இப்போ நானே 2 வழக்குகள் தாக்கல் செய்திருக்கின்றேன். ஒரு வழக்கு யூபிஎஸ்சி அவங்களுக்கு இருக்கக்கூடியதில் வந்து ஸ்க்ரைப் வச்சுக்கலாம் எக்ஸாம் எழுதுகிறப்ப. ரைட் சாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரைப் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். சாய்ஸ் ஆஃப் இது வந்து அவங்களுடைய உரிமைகள். அவன் எக்ஸாம்பிள் எப்படி எழுதணுங்கிறதுக்கு அவங்களுடைய ஒரு விஷன். என்ன மார்க் எல்லாமே நார்மல் இதுதான். ஆனால் அவருக்கு உதவி செய்யக்கூடிய வரக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர்களுக்கே அந்த உரிமையை தர வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். அது நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்புகள் இப்போ கொடுத்துருக்காங்க. அது முதல்ல மற்றொரு வழக்கில் வந்து நார்மல் டீச்சருக்கும் இவங்க ஸ்பெஷல் டீச்சருக்கும் பார்ஷியாலிட்டி இருக்கிறது. நார்மல் டீச்சருக்கு கிடைக்கக்கூடிய சேலரியில் 1% தான் இவர்கள் பெற்று வருகிறார்கள். மொத்தத்தில் பார்த்து இவங்க சர்வீஸ் வந்து ஏமான் சர்வீஸ், மிகப்பெரிய பணி. அவங்க இந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பிள்ளையினுடைய எல்லா ஸ்டேஜ்லேயும் கூட இருந்து இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனில் தான் நாங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். கோயிங் டு சேலஞ்ச் ஒன்லி ஃபார் இதில் தான் செயல்படக்கூடிய முடியும். ஆர்டிகல் 226 இருக்கக்கூடிய நம்ம அந்த இதை வந்து சேலஞ்சு பண்ணி நம்ம வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக முக்கியமாக இருக்கிறது. முதலிலே நாம் பார்த்தோம் நம்முடைய தேசிய கொடி, நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தமுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டும். இரண்டாவது பார்த்தது ஃப்ரீடம் ஃபைட்டர், அந்த இருக்கக்கூடிய நோபல் இதுக்கு வி கிவ் இம்பார்ட்டன்ஸ். மூன்றாவது லிவிங் டு கம்பேஷன் வித் லிவிங் க்ரீச்சர், உயிரினங்களின் பால் அன்பு கூறுதல். இன்றைக்கி இன்றைக்கி ஸ்ட்ரீட் டாக்ஸ் கேஸ் வந்துச்சு, இன்றைக்கி பெரிய பரபரப்பாச்சு. இன்றைக்கி ஏராளமான கேசஸில் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடியதில் வந்து நமக்கு வனவிலங்குகள் மட்டும் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது இட் இஸ் டியூட்டி ஆஃப் த கண்ட்ரி. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரோலாக, ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வைத்திருக்கின்றார்கள். பெண்ணினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது மிக மிக முக்கியம். எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய நிருபாமா கேஸ் 16/12/2012 இந்தியாவுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு அவமான தினமாக நான் கருதுகின்றேன். பிளாக் லெட்டர் என்று சொல்ல வேண்டியும். அந்த தினத்திலே அவங்க ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு வரப்போ அந்த கேர்ளை எல்லோரும் இதில் வச்சு, அந்த இதிலேயே பஸ்லேயே வச்சு நீட் பண்ணி ரேப் பண்ணி குடலை எடுத்து வெளியே போட்டுருவான், பாடி எடுத்து. இட்ஸ் ஹேப்பன்ட் இன் அவர் கண்ட்ரி. இதை வந்து கேஸுக்கு வரும். இதில் ஜுவனைல் அக்யூஸ்ட், இளம் சிறாரும் இதில் ஒரு குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது இந்த வழக்கு. எல்லாருக்கும் ஹேங்கிங், ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிடுவான். இந்த வழக்கு சேலஞ்சு பண்ணி ரிவ்யூவாக வருவார்கள் கான்ஸ்டியூஷன். இதில் ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களிடம் இந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வந்தது. அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இது வந்து நாட் ஓன்லி கிரைம் எகென்ஸ்ட் விமன், இது எகென்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான செயல், ரிவ்யூ இல் நாட் அப்ளிகபிள்னு சொல்லி டிஸ்மிஸ் செய்தார்கள்.
இந்த மாதிரி கண்ணியத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஃபண்டமெண்டல் டியூட்டியிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். லைக்வைஸ் சொன்னால் இன்றைக்கி ஸ்டாக்கிங், வாயுரிசம், டிஸ்ரோப் இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக நடக்குது. ஸ்டாக்கிங் நம்ம ஒரு சாதாரணமாக நினைப்போம், இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் மர்டர் என்று தான் நான் எடுக்கின்றேன். ஆம்னி போட்டன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட் அப்படின்னு காடை நம்ம சொல்லுவோம். எங்கெல்லாம் இடத்துலையும் எங்கும் நிறைந்தவர், அவர் தூண்லையும் இருப்பார், துரும்பலையும் இருப்பார்னு. அது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட பெர்பெக்டார்ஸ் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கான் இந்த குற்றவாளிகள். இதை தடுப்பதற்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபண்டமெண்டலிலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த டியூட்டிஸில் கண்ணியத்தை பாதுகாத்தல் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இது சீரியஸாக நம்ம எடுக்கிறத விட இப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ சமீபத்தில். அந்த கேர்ளை இவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளை நல்ல போதையில் கொலை பண்ணி ஸ்பாட் பண்ணி மர்டர் பண்ணிடுறான். அதுக்கு பிறகு இவனே ஸ்டேஷனில் போய் சரண்டரும் ஆயிடுறான். ஸோ இந்த வேல்யூஸ், ஒரு ஒருதலை பட்ச காதல், எதை பற்றி கவலைப்படாத தன்மை, அதெல்லாமே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லாத போகக்கூடிய ஒரு தன்மை தான். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காகவே இதை எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ஃப்ரம் த டே ஆன்வர்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை வைக்கணும்னு சொல்லி வி ஆர் ரெக்வெஸ்டட். இன்றைக்கி பல வழக்குகள், பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வேல்யூஸ் தெரியணும். என்னுடைய பீனல் பனிஷ்மெண்ட் எவ்வளோ தண்டனை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய பழைய நன்னெறி வகுப்புகள் இருப்பதைப் போல தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கி பிஏஎல்லாக பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக வன விலங்குகள், மாதிரி ஏரிகள், குளங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும். அதுபோல் பொது சொத்தை சேதப்படுத்தாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா, ஜெயந்தி இதில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாப் அட்டாக்கும்பான், மாப் ஆட்டிடியூட். அவனுக்கே தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது. வண்டியில் வர்றப்பயே ஃபுல் போதையில் கையில் கம்பை சுற்றிக்கிட்டு, சமீபத்தில் ஒரு வழக்கு என்னிடம் வந்தது. அது ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்பியரிங் லேடி டோ காலேஜ். என்ன கேஸுன்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் இதில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபுல்லாக வண்டியில் வாகனத்துலேயே வர்றப்ப கம்பை சுற்றிட்டு நேராக எல்டிசிக்குள்ளேயே போயிட்டான். போய் அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கேலி செஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மீனாட்சி காலேஜுக்கு போகிறான். அங்கேருந்து ஃபார்வர்டாகி போய் அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியலை. ஆக்சுவலாக எல்லாம் அரெஸ்டட், ரிமாண்டட், சம் ஆஃப் த பர்சன் குண்டாஸ், இன்வோக்டு குண்டாஸ் ஆல்சோ. இது இந்த மாதிரி பொது சொத்தை அல்லது யார் சேதப்படுத்தினாலும் சரி, அவர்களுக்கு கடுமையான தண்டனை, அந்த லீடர்ஸ் இட் செல்ஃப். அதனால தான் அதுக்கு சில சட்டங்கள் புதிதாக வந்திருக்கின்றன. தமிழ்நாடில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், ப்ரிவென்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் என்று தனியாக வந்திருக்கிறது. அதே போல் கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் எடுத்து எக்ஸலன்ஸ், சமுதாயத்து இளைஞர்களினுடைய எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு தலைசிறந்த இந்தியாவை கொண்டு வர வேண்டும். நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய விசனை நிறைவேற்றும் ட்ரீம்ஸ், லாஃப்டி ட்ரீம்ஸ், அஸ் யூ ட்ரீம்ஸ் யூ வில் பிகம் என்று சொல்வார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ், கலெக்டிவ் ஸ்டெப்ஸ், இதை நாம் மிக முக்கியமாக சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இதை எப்படி உயர்த்துறது, அதுவும் நம்ம கண்ட்ரிக்கு மிகப்பெரிய தேவைப்படுற நேரத்தில் இந்தியாவுக்காக டிஃபெண்ட் பண்ணுறது. நம்ம நினைப்போம் அமெரிக்காவில் மற்ற இடங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பயே அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, மிலிட்ரி ட்ரைனிங். அவங்க போய் அதில் இருக்கிறப்ப எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கண்ட்ரிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு தயாராகிடுறான். ஸோ நம்மளும் நம் நாட்டிற்காக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நாட் ஓன்லி வார், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு புயல் வருது, ஒரு பூகம்பம் வருது, நம்ம எந்த லெவலில் வி ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட், இதை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஃபண்டமெண்டல் டியூட்டியிலே இருக்கிறது. இது அது மாதிரி ஒரு சைல்டு, அவங்க 4 to 16 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கம்பல்சரியாக படிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும். இதுவும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றார்கள். இன்றைக்கி எவ்வளவு பேர் இன்றைக்கி ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. எத்தனை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா ஸ்ட்ரென்த் இல்லை,
டீச்சர் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, இவங்களும் இல்லை. இதை மாற்றுவதற்கு நாம் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம்? இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய இது. ஈவன் அவனுடைய ஒரு மனிதனுடைய டிக்னிட்டிக்கு எந்த ஆபத்துன்னு சொன்னால் அது எப்படி பாதுகாப்பது? அதற்கு தான் ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய 1921 பேஸ் பண்ணி டிகே பாசு வர்சஸ் வெஸ்ட் பெங்கால் என்ற ஒரு வழக்கிலே ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் கூட என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது? சும்மா ஒருத்தனை போய் தூக்கி அப்படியே கொண்டு போய் உள்ளே வைக்க முடியாது. அவனை எப்படி பாதுகாப்பது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அரெஸ்ட் எப்படி வரும்னு சொன்னால் என்னென்ன மாதிரி அவர் அந்த ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், அவர் நேம் பேட்ச் போட்டிருக்கணும், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் மெமோ வச்சுருக்கணும், அரெஸ்ட் மெமோ வச்சதுக்கு பிறகு அந்த என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ண போகிறேங்கிறது இன்டிமேட் பண்ணியிருக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 2 நெய்பர்ஸ்ட்டை வந்து கையெழுத்து வாங்கியிருக்கணும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும், அவரை கொண்டு போகிறப்போ வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும், வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே அவரை கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிருக்கணும், என்ன க்ரைம் நம்பர், என்ன செக்ஷன் மற்ற ஆல் டீட்டெயில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டும். இது எல்லாமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வந்து எங்களுக்கு ஏராளமான கேசஸ் கோர்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை எல்லாவற்றையும் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குன்னா we are having living book. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கி இல்லைன்னு மட்டும் சொன்னால் இன்றைக்கி சட்டவிரோதமாக எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும். பிரைம் மினிஸ்டரே தப்பு பண்ணாலும் இந்திரா காந்தி பீரியடில் நடந்த 1975 ஒரு பிளாக் டே என்று நாம் எடுக்க வேண்டும். அந்த பீரியட் ஆஃப் டைம் எமர்ஜென்சி எத்தனை ஆர்டிக்கல் 14-21 அங்கே ஒர்க்கே ஆல மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டது. அன்னைக்கு ஜுடிஷியரி மட்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கும். அன்றைக்கி HR கண்ணா ஜஸ்டிஸ் மிகப்பெரிய சேவையை அன்றைய தினத்திலே செய்தார்கள். ராஜநாராயணன் வழக்கு மிக பாப்புலர் கேஸ். அந்த கேஸ் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு சமம். அதில் யாரும் இதே கிடையாது. பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹூ எவர் மேபி, ஜுடிஷியல் வந்து அதனுடைய இண்டிபெண்டன்சி, அதனுடைய தன்மை எப்படி என்பதை வைக்கிறார். ஏன்னா அதனால தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து சூமோட்டோவாகவே கேஸ் எடுக்க முடியும். நம்ம யாருமே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதே இல்லை. அவர்களே எடுத்து இந்த வழக்கை செய்யக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கி அந்த மாதிரி பல வழக்குகள் எடுத்திருக்கின்றார்கள். ரைட் டு ஈக்குவாலிட்டியும், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனும், அதே மாதிரி கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸும், இது எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்தில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அதுபோல் நாம் இருக்கக்கூடிய 86 அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்று சில தீர்ப்புகள் இன்றைக்கி வந்து ஃபாரினர்ஸ்க்கு கூட உதவி செய்யக்கூடிய மாபெரும் பங்களிப்பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கிடைச்சிருக்கு. ஒரு பங்களாதேஷ் பெண்மணி அங்கே கல்கட்டா வரப்போ ரயில்வே எம்ப்ளாயீஸ் எல்லோரும் சேர்ந்து கேங் ரேப் செய்கிறார்கள். அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி கோர்ட்டு டிசைட் பண்ணப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் நடந்ததுனால அவங்களையும் பார்ட்டியாக சேர்த்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் காம்பன்சேஷன் தர வேண்டும் என்று ரயில்வே போர்டு தர வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஸோ இதெல்லாமே எந்த ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அவருடைய உரிமைகளை தரக்கூடிய ஒரு மாபெரும் பங்களிப்பாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் இன்று பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருந்தாலும் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸுக்கு பின்னாலும் பல தியாகங்கள் இருக்கின்றன. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்கிய அந்த அத்தனை வல்லுநர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கின்றேன். சுதந்திரந்தான் பெற்றுவிட்டால் இந்திய தாய், சொல்லேனா மகிழ்ச்சியிலே திளைப்பால் என்று தூங்காமல் இரவு பகல் பாடுபட்ட தோழர்களும் தாய்மாரும் தந்தைமாரும், சிறை வாழ்க்கை வேற்றாரின் கொடிய சட்டம், சித்திரவதை குண்டடிகள் யாவும் தாங்கி தேகமெல்லாம் தியாகவடு பெற்று நின்ற சிங்கக்கால் செக்கெழுத்த சிதம்பரமே, ஒருமையிலே பன்மை இல்லை ஒன்று திரள்வோம் என்று சொன்ன சுபாஷ் வீரா, உரிமையெல்லாம் முடிவதற்குள் மத வெறியனால் சுட்டு கொல்லப்பட்ட அண்ணல் காந்தி, எத்தனை தியாகங்கள் நம் நாட்டிலே செய்திருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் தலை சிறந்த சட்டம்
இன்று மிக சிறப்பாக இயங்குகிறது என்று சொன்னால் அதிலே யாரும் கை வைக்க முடியாது. ஈவன் அந்த பிரியாம்பிளிலும் உள்ளே நுழைய முடியாது. முகப்புரை நமக்கு கவசம். அது இந்தியாவினுடைய பெருமை, மாண்பு. நன்றி. நமது அன்பான அழைப்பினை ஏற்று நம்மிடையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் திரு கு. சாமித்துரையா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வாசகர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.